கோவில் புளியோதரையும் அப்புறம் ஆவக்காய் பிக்குளும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கோவில் புளியோதரை. கோவில் புளியோதரைங்கும் போது சில இன்க்ரீடியன்ட் அதில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பூண்டு இருக்காது, அனியன் இருக்காது, அதுக்கப்புறம் வந்து சீரகம் இருக்காது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் பண்ணும்போதும் அந்த அசல் நீங்கள் கோயிலில் நம்ம என்னதான் வீட்டில் எவ்வளோ ரெசிபி செஞ்சாலும் இதிலோண்டு கொடுக்கறதுக்காக இன்னொரு வாட்டி போய் நின்னும் வாங்குவோம். அதுக்காக யார் இங்கேருந்து கோவில் புளியோதரை ஒரு ஆள் தான் வரணும். அப்புறம் ஞாபகம் வச்சுங்க, ஒரு முறை தான் வரணும். அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காது. என்னென்னமோ இருக்குது. அந்த தொட்டுக்கு வந்து ஆவக்காய் ஊறுகாய். இது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வைக்காமல் அப்படியே இருக்கிற இன்க்ரீடியன்ட் ராவாக வச்சு செஞ்சது. இது பியூர் நல்லெண்ணெயில் செய்கிறது. எல்லாமே நம்ம வந்து இடித்து பண்ணணும், அதுதான் அதோடைய ரியல் டேஸ்ட்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த மாங்காயோட அந்த காம்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த காம்பில் பால் வரும். அதோடு போட்டு செய்யும் போதும் அதுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஐயோ, அது சொன்னால் தெரியாது, அனுபவிக்கல. அது உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கை வச்சு சாப்பிடுங்களா? சாப்பிடுங்க, கை வச்சு சாப்பிடுங்க. அள்ளி அப்படி சாப்பிடுங்க. புளியோதரை அப்படி சாப்பிட்டா கை நிறைய எடுத்து சாப்பிடுங்க. அதாவது இந்த பொண்ணு ஊறுகால கொஞ்சம் புளியோதரை சாப்பிட்றாப்புல. பெருமாள் கோயிலில் லைனில் நின்று புளியோதரை அப்படியே இருக்கு. என்னை புளியோதரை பைத்தியமே வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு எனக்கு புளியோதரை. அதனால தான் எடுத்தோடனே கை தூக்கிட்டீங்களா? வேற மற்றவங்களுடைய சிக்னேச்சர் டிஷ் சிக்கன் பிரியாணி வித்தவுட் சிக்கன் வழக்கம் போல. மட்டன் திண்டுக்கல் பிரியாணி வித்தவுட் மட்டன். எஸ் சார்.